அவர் பஸ்ஸில் ஏறும்போது என்ன சொன்னார்னா ஒரு 3 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதை நம்பி நானும் ஏறி வந்துட்டேன். பார்த்தா 8 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்ட்டாரு. ஒரு வழியாக லிஃப்ட்டு கிடச்சிருச்சு. எதில் ஏறிக்கன்னு தெரியுமா? கேஸ் வண்டியில். இந்த டெய்லி ஒரு 2-3 இலை சும்மா சாப்பிட்டாலே சுகர் பிபி எல்லாம் குறையுமா. காய்ஸ் இது என்ன தெரியுமா? இது வந்து அன்டில் காயாமா. சோப்புக்கு பதிலாக இங்கே இது தான் யூஸ் பண்ணுவாங்களாம். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு வண்டர் பிரதீப். இன்றைக்கி ஷிமோகா டிஸ்ட்ரிக்டில் டே 3 எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா குடுவி பறவைகள் சரணாலயம் அப்படின்னு சொல்லி சாகராலேருந்து ஒரு 43 கிலோமீட்டர். நேற்று நம்ம கார்கில் அதாவது ஜோக் ஃபால்ஸ் பார்த்துட்டு கார்கில்லே நம்ம ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டோம். கார்கிலில் ஏர்லி மார்னிங்கே நான் ரூம் செக் அவுட் பண்ணிட்டு அங்கேருந்து சாகராவுக்கு வந்து சாகராலேருந்து மொத்தம் 43 கிலோமீட்டர் இந்த குடுவி பறவைகள் சரணாலயம். அதனால தான் அதை பார்க்குறதுக்கு தான் போயிட்டுருக்கேன். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த குடுவி பறவைகள் சரணாலயத்துக்கு பஸ்ஸு கிடையாதான். போகிற வழியிலே பாதியிலே இறக்கி விட்ருவாங்க. அங்கேருந்து நம்ம லிஃப்ட்டு கேட்டு போகணும். பஸ்ஸு வந்து இல்லைனா ஆட்டோ வந்துச்சு அப்படின்னா அதை கேட்டு போகலாம். இல்லைனா ஆட்டோ வர்றது ரொம்ப ரேரு. எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னா அவன் பாதியிலே இறக்கி விட்டு போய் தான் 8 கிலோமீட்டருக்கு நம்ம நடந்து தான் போகணும். இல்லைனா எதாவது பைக் வந்துச்சுன்னா லிஃப்ட்டு கேட்டு தான் நம்ம போகணும். அவர் பஸ்ஸில் ஏறும்போது என்ன சொன்னார்னா ஒரு 3 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதை நம்பி நானும் ஏறி வந்துட்டேன். பார்த்தா 8 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்ட்டாரு. கூட அந்த ஒரு தம்பி மட்டும் தான் வரான், வேறு யாரும் வரல. 2000 years later. பாய். ஒரு வழியாக லிஃப்ட்டு கிடச்சிருச்சு. எதில் ஏறிக்கன்னு தெரியுமா? கேஸ் வண்டியில். பைக்கு யாருமே நிப்பாட்ட மாட்டுறாங்க. பைக்கில் ஆட்டோ வந்தால் ஆட்டோ எம்டியாக போகுது, ஆனால் ஆட்டோவும் நிறுத்த மாட்டுறாங்க. பஸ்ஸும் கிடையாது. ஒரு வழியாக இந்த அண்ணன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இங்கேருந்து 8 கிலோமீட்டர் அடிக்கிற வெயிலுக்கு எவ்வளோ தூரம் நடந்து போகிறது? அப்படியே பொறுமையாக போவோம். Hey kid, don't ever let them get inside your head. They'll tell you what to do in life instead of everything you know that you could get. Don't let them guide your life towards regret. I'll fight for what I love with every breath. போகிற வழியில் அண்ணன் வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன் ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு 3 வீட்டில் இன்னும் சிலிண்டர் போட வேண்டியது பாக்கி இருக்குது, அதை போட்டு ஒன்றா எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னாங்க. அதனால் வெயிட் பண்ணிடுறோம். बढ़िया बढ़िया. बांडर प्रतीप. हाँ. स्ट्रांग आगी. और हाय सर. तो वांडर प्रतीप मतलब बढ़िया बोलते हैं. मतलब वांडर प्रतीप. बाय बाय बाय. ஆனால் வேறு லெவலு. அண்ணன் கிளம்பிட்டாங்க. இவ்வளோ நேரம் எல்லாருக்கும் சிலிண்டர் சப்ளை பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ சிலிண்டர் மேனாவே மாறிட்டோம் நம்ம. Hey kid, don't ever let them get inside your head. They'll tell you what to do in life instead of everything you know that you could get. Don't let them guide your life towards regret. I'll fight for what I love with every breath. My past is filled with things I won't forget. I use them all to push me to my best. So treat the worst of times just like a test. Hey guys, ஒரு வழியாக அந்த பறவைகள் சரணாலயத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. 8 கிலோமீட்ரு. அந்த கேஸ் சிலிண்டர் போகிற அண்ணன் மட்டும் இல்லைன்னா இங்கே வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த லைனில் யாருமே வரல. நான் ஒரு ஆள் மட்டும்தான் நடந்து வந்துகிட்டு இருந்தேன். ஆட்டோ ஒரு 2 ஆட்டோ வந்துச்சு. அதுவும் ஃபுல்லாக நிறுத்தவே இல்லை.
ஃபுல் லோடோடு தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த அண்ணன் தான் இங்கே வந்துட்டு நிறுத்தி நீ உள்ளே போய் பார்த்து முடித்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு கால் பண்ணு, நாங்கள் பக்கத்தில் அந்த குடுவி வில்லேஜில் எல்லாருக்கும் டெலிவரி பண்ணிவிட்டு நான் வரேன், திரும்ப நம்ம இங்கேருந்து சாகராலேயே நான் உன்னை கொண்டு போய் விட்டுறேன், சாகராலேருந்து நம்ம நீ போய்க்கோ, ட்ரெயின் ஏறி போய்க்கோ அப்படின்னு சொல்லி இப்போ தான் ட்ராப் பண்ணிட்டு போனாங்க. ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சு. என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 50 rupees சார்ஜஸ் பண்ணுறாங்க பெர் அடல்ட்டுக்கு. உள்ளே வந்து 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணி போகலாமா நடந்தே. ஸோ உள்ளே போயிட்டு பார்ப்போம் என்னென்ன இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பறவைகள் பார்க்க முடியுதுன்றதை பார்த்துட்டு வரலாம். One eternity later. கைஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். ஆனால் ரொம்ப மோசம்ப்பா. அதுக்குன்னு ஒரு அளவு தான். ஒரு இங்கிலீஷில் கூடவா எழுதி வைக்கக்கூடாது? எல்லாம் கன்னடம் தான். டாய்லெட் கூட கன்னடத்தில் தான் எழுதியிருக்கு. அப்பா, இன்டர்ப்ரிட்டேஷன். இப்போ தான் இங்கிலீஷ் பார்க்குறேன். இது ஏதோ சின்னதாக ஸ்கூல் மாதிரி இருக்குது பாருங்கள். குழந்தைங்க விளாட்றது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. சர்க்கஸ் இதெல்லாம். அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் உள்ளே தள்ளி வந்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக கேட் இருக்கும். இது உள்ளே தான் போனால் பார்க்கலாமா. வாங்க போய் பார்ப்போம். நான் இங்கேருந்து வரும்போது இடம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். என் உள்ளே போனதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் பார்க்க முடியுமா. வாங்க அப்படியே ரவுண்ட் அடிப்போம். நிறைய பேர்ட்ஸோட சவுண்ட்லாம் கேட்குது. நேராக இப்படியே போ. போகிற வழி எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ஏதோ தனி ஐலாண்ட் மாதிரி இருக்குங்க இது. அங்கேருந்து ஆறு மாதிரி உள்ளே வருது, சவுண்டு கேட்குது. அது அப்படியே வந்து இதுக்கு தான் உங்கள்கிட்ட உள்ள சைடில் போகுதுன்னு நினைக்கிறேன். அது ஃபுல்லாக பேரிச்சம்பழ மரம். பேரிச்சம்பழ மரமாக பாக்கு மரம். ஆமாம், சாரி. இது குட்டி ஐலாண்ட் மாதிரி இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது. சுற்றி விவசாயம் பண்ணுறாங்க. நடுவில் ஃபுல்லாக காடு தான், ஃபாரஸ்ட் தான். அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாக்கு மரம். பக்கத்தில் வந்துட்டோங்க. அப்படியே ரவுண்டாக சுற்றி இங்கே வர்ற மாதிரி இருக்குது. வாவ், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அங்கே பாருங்கள் எவ்வளோ பறவைகள் உட்காந்துருக்குன்னு. அந்த சவுண்டு கேட்குறதுக்கே காதுக்கு நல்ல ஒரு இனிமையாக இருக்குது. இதெல்லாம் என்ன பறவைகள்னு கூட அது எனக்கு தெரில. வாவ், அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஃபுல்லாக அப்படியே வெள்ளையேன்னு. அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வேறு லெவல். சரி வாங்க, இந்த டேங்க் மேலே ஏறி இதுலேருந்து பெட்டர் வியூ கிடைக்குதான்னு பார்க்கலாம். இங்கேருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. எவ்வளோ பறவைகள். சாகராலேருந்து காலையில் ஒரு 8 o'clock போல் பஸ் ஏற ஆரம்பித்தோம். அங்கேருந்து பாதிலே வந்து ட்ராப் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் பஸ் கிடையாது, நடந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வர்றோமே, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமா இல்லையா? ஏன்னா 1 day ஃபுல்லாகவே போயிடுச்சு இதிலையே. நான் வேறு நிறைய பிளான் வச்சுருந்தேன், அது எல்லாமே கேன்சல் ஆகி இங்கே வர்றதுக்கே ஒரு நாள் ஆயிடுச்சு. இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து நல்லா இல்லாமல் போயிடுச்சுன்னா மனசு கஷ்டமாக இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு டபுள் மைண்ட் செட்டோடு தான் வந்தேன். ஆனால் வேறு லெவலில் சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த பறவைகளோட சவுண்டு வந்து
காதுக்கு நல்ல பயங்கர இனிமையாக இருக்குது. கிட்டத்தட்ட 23 வகையான பறவைகள் வந்து இங்கே ஒரே இடத்துல இருக்குது, உள்ளே இருக்குது எல்லாம். ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரிகிறது ஒயிட் கலரில் இருக்கிறதுனால ஒயிட் மட்டும்தான் தெரியுது. இன்னும் நிறைய பறவைகள் உள்ளே இருக்குது. மூக்கு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி. சுற்றி எந்த பக்கம் பார்த்தாலும் அந்த பறவைகளோட சவுண்டு இதுதான் பயங்கரமாக இருக்குது. அந்த குரங்குகளோட சவுண்டு, அந்த ஏரி தண்ணி, அந்த தண்ணி ஊற்றுறதோட சவுண்டு பயங்கரமாக இருக்குது. இடம் வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது. வந்து உட்காந்தோம் அப்படின்னா டைம் போகிறதே தெரியாது. எவ்வளோ நேரம் உட்காந்தாலும் காதுக்கு இனிமையாக ஏஆர் ரகுமான் மியூசிக் போட்ட மாதிரி இந்த பறவைகள், குரங்கு, தண்ணி ஊற்றுற சவுண்டு எல்லாத்தையும் ஒரே இடத்துல கேட்கும்போது சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. இங்கே நிறைய பறவைகள் கண்ணுக்கு தெரியுது, பிளாக் கலரில் தெரியுது பார்த்தீங்களா. அங்கே ஃபுல்லாக ஒயிட் மட்டும்தான் இருந்தது. இங்கே ஒயிட்டோடு சேர்ந்து பிளாக் நிறையா இருக்கனால அதுவும் கண்ணுக்கு தெரியுது. இந்த பறவை இனங்கள் தான் இங்கே நிறையா இருக்குது. அப்படியே வரிசையாக வரோம் அப்படின்னா என்னென்ன பறவைகள்லாம் இங்கே இருக்குது அப்படின்றத இப்போயாச்சும் இங்கிலீஷில் போட்டிருக்கானுங்க. இங்கே போட்டிருக்கு பாருங்கள் உள்ளே என்னென்ன பறவைகள்லாம் இருக்குது அப்படின்றத. உள்ளே வர்றீங்க அப்படின்னா என்ட்ரி ஃபீஸ் 50 ரூபா கேட்குறாங்க. ஒர்த்து தான், செம்மையாக இருக்கும். இதை பார்க்குறதுக்காக அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியெல்லாம் வர அளவுக்கு ஒர்த்து இல்லை. அப்படியே நீங்கள் இங்கே எங்கேயாவது வர்றீங்க, பக்கத்தில் இந்த ஜோக் ஃபால்ஸ் பார்க்க வர்றீங்க, வந்துட்டு இங்கே எங்கேயாவது ஒரு 2-3 இடத்துல சுற்றி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த குடுவியில் உள்ள பறவைகள் சரணாலயத்தில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மற்றபடி இதை பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு வந்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை. நல்லா இருக்கானா சூப்பராக கண்குள்ளா காட்சியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்து நான் குஞ்சுக்கல் ஃபால்ஸ் தான் பிளான் பண்ணியிருந்தேன், இதை சீக்கிரம் பார்த்து முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கேயே நிறைய டைம் ஆகிடுச்சு. அங்கேருந்து வர்றதுக்குள்ளே பஸ்ஸு கிடையாது, எதுவுமே கிடையாது. லிஃப்ட் கேட்டு தான் வர மாதிரி இருக்கும். அந்த சிலிண்டருக்கார அண்ணன் லிஃப்ட் கொடுத்ததுனால தான் இவ்வளோ தூரம் நம்ம வர முடிஞ்சது. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். செம்ம. அடுத்து எங்கேயாவது போக முடிஞ்சால் பார்ப்போம். ஊருக்கு போகலாமா இல்லை இந்த குஞ்சுக்கல் ஃபால்ஸ் பார்த்துட்டு போகலாமா அப்படின்றத அங்கே போய் தான் டிசைட் பண்ணணும். ஏன்டா ஒரு வழியாக வந்துட்டோம். பாவம் நமக்காக அந்த கேஸ் சிலிண்டரான வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபோன் அடிச்சாங்க 2 டைம். ஆனால் பார்த்து மெதுவாவான்னாங்க. வந்துட்டானா எங்கே இருக்காங்கன்னு தெரிலையே. பாவம் நமக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஒர்க் முடிஞ்சிருச்சாமா, சீக்கிரம் வாங்க ஒன்றா போகலாம் அப்படின்னாங்க. தூரமாக ஒரு ஆட்டோ வருது. அந்த ஆட்டோ தான் நினைக்கிறேன் அந்த நம்மளை அழைச்சிட்டு வந்த அந்த கேஸ் சிலிண்டர்னு. வந்துட்டுருக்கேன், நீ நடந்து வா அப்படின்னாங்க. தெரிலையே. இங்கே பாருங்கள், பார்க்க மரம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி. அந்த கேஸ் சிலிண்டருக்காரன்னு தான் நினைக்கிறேன். அவங்களா அவங்களே தான். அவங்களே தான். ஒரு வழியாக வந்துட்டாங்க. ஒர்க் முடிஞ்சா? ஒர்க் ஓவரா? வெயிட் பண்ணிங்களா? ஆ ಏನದು? ಅದು ಪತ್ರಿ ಕಂದ್ಲಿ ತಬರ್ಲೆ ಕಂದ್ಲಿ
என்ன இலை இது? ಪತ್ರಿ ಬಿಲ್ಲ ಪತ್ರಿ ಪತ್ರಿ ಎಲೆ ಶಿವರಾತ್ರಿ ಹಬ್ಬ ಬರುತ್ತಲ್ಲ, ಶಿವರಾತ್ರಿ ಫೆಸ್ಟಿವಲ್. ஆமாம். ಶಿವರಾತ್ರಿ ಫೆಸ್ಟಿವಲ್ ಪೂಜೆ, ಶಿವನಿಗೆ ಪೂಜೆ ಪಂಡ್ರ ಪತ್ರಿ ಎಲೆ. பத்திரி இலையா அது? ಏ ಬಿ ಪಿ ಇರತ್ತಾನ, பிபி ಶುಗರ್ ಬಿ ಪಿ சுகர் பிளட் ப்ளஸ் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுமா? ಬ್ಲಡ್ ಪ್ರೆಷರ್ ಕಂಟ್ರೋಲ್ பண்ண. இலை நேம் என்ன? ಪತ್ರಿ ಬಿಲ್ವ ಪತ್ರಿ பில்வா பத்திரி. பிபிಗೆ இது தோசை சுட்டு சாப்பிடலாமா? தோசை ಇಲ್ಲ, ಡೈಲಿ ಮಾರ್ನಿಂಗ್ ಒಂದು ಎಷ್ಟು ತಿಂದರೆ ಒಂದು 2-3 ಎಲೆ நார்மலாக சாப்பிடலாமா? ವರ್ಷಕ್ಕೆ ಗಲೀಜು ಇತ್ತು, ಮಣ್ಣು ஓகே ಕೈ ಆಯ್ತು. ஜூஸ் மாதிரி பண்ணி இது பண்ணி குடிக்கலாம். ಜ್ಯೂಸ್ ಇಲ್ಲ, நார்மலாக சும்மா சாப்பிடலாம். ಡೈಲಿ 2-3 ಈಗ ಬಂದಲ್ಲ ನೆನಪಾಯಿತು, ಇಲ್ಲ ಹಂಗೆ ಹೋಗ್ತಿದ್ದೆ. இந்த டெய்லி ஒரு 2-3 இலை சும்மா சாப்பிட்டாலே சுகர் பிபி எல்லாம் குறையுமா? ஆடு மாடு மாதிரி நம்மளும் சாப்பிட்டு இருக்கோம். நல்லா தான் இருக்குது, கசக்க கூட இல்லை, நல்லா தான் இருக்குது. கிளம்பியாச்சுங்க. பில்வா பத்திரி இலையை பறிச்சுட்டு அவ்வளோதான், நேராக வந்து சாகரா தான் போகிறோன்னு நினைக்கிறேன். இந்த அண்ணனும் சாகரா தானா, சாகராலே நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன், அங்கேருந்து நீ ட்ரெயின் பிடிச்சி ஊருக்கு போ அப்படின்னாங்க. அங்கே போயிட்டு வேறு எங்கேயாச்சும் போகலாமா இல்லை ஊருக்கு போகலாமான்றதை போய் டிசைட் பண்ணிட்டு பிளான் பண்ணலாம். புரியல. सागर गोइंग टू सागर. सागर में हाल्टिंग होटल अर्ज हाल्टिंग यू. ओके, टुमारो मॉर्निंग यू गो सिकंदूर. एक सेतुवे, सिकंदूर टूरिस्ट प्लेस. टुमारो संडे गोइंग टू यू सिकंदूर ब्रिड्ज. सिकंदूर ब्रिज 6 किलोमीटर के फुल न्यू ब्रिज ओपनिंग. ओके, ओपन हो गया. ओपनिंग ಇದು ಮಾಡಕ್ಕೆ ಯೂಟ್ಯೂಬ್ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಒಳ್ಳೆ ಗುಡ್ ಪ್ಲೇಸ್. ಸಿಕಂದೂರ್ ಬ್ರಿಡ್ಜ್, ಸಿಕಂದೂರ್ ಚೌಡೇಶ್ವರಿ ದೇವಿ and you going to bridge 6 kilometer. you YouTube watch you. Okay, I will check. ಸಿಗಂದೂರ್ ಚೆಕ್. ಸಿಗಂದೂರ್ ಬ್ರಿಡ್ಜ್. ಓಕೆ, just 2 months opening. அப்படியா? back 2 months back opening. ஓகே. சிக்கந்தூரில் வந்து புதுசாக ஏதோ பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணியிருக்காங்களாம்மா புதுசாக. அது பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. அதனால் இன்றைக்கி போயிட்டு அங்கே சாகராவில் ரூம் எடுத்து தங்கிட்டு நாளைக்கு மார்னிங் வந்து சிக்கந்தூர் பிரிட்ஜ் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் ஊருக்கு போங்க, சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. என்னென்னு செக் பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு போக முடிஞ்சால் போவோம். அவ்வளோதான், சிலிண்டர் ஒர்க்கெலாம் முடிஞ்சிச்சு, எல்லா வீட்டுக்கும் டெலிவரி முடிஞ்சாச்சு. இதுதான் லாஸ்ட் டெலிவரி. அப்படியே நேராக சாகராவுக்கு வண்டியை விட்டுற வேண்டியதான். நம்ம வந்த கேஸ் வண்டி அங்கேயே ஸ்டாப் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதோட இந்த அண்ணன் வந்து உள்ளே சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம்மா. இருங்க ஒன்றா சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. வேண்டான்னு சொன்னால் இல்லை, 3 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு தான் நம்ம இங்கேருந்து போகிறோம் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து சாகராவுக்கு பஸ்ஸில் கிளம்ப போகிறோம். அவ்வளோதான். இங்கேருந்து ஆட்டோ இங்கேயே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. காய்ஸ், இது என்ன தெரியுமா? இது வந்து அன்டில் காயாமா. சோப்புக்கு பதிலாக இங்கே இது தான் யூஸ் பண்ணுவாங்களாம். இந்த காயை போட்டு தண்ணி ஊற்றி கையை கழுவணும் அப்படின்னா நுர மாதிரி வந்து கையை இது பண்ணலாம். வெயிட் பண்ணியிருக்காங்க. கையில் இது நுர வருது பாருங்க. கையில் நுர வருது பார்த்தீங்களா? சோப்புக்கு பதிலாக இதை தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. வேறு லெவலில் இருக்குல்ல. இந்த காய் தான். இது தமிழில் என்ன பெயர்லாம் தெரில, ஆனால் அன்டில் காய் அப்படின்னு சொன்னாங்க. உள்ளே பாருங்கள் எப்படி பளிங்கி மாதிரி இருக்குது. இதை வச்சு தான் கை கழுவுறாங்க இங்கே.
இந்த இளந்தப்பழ வாடை அடிக்குது எனக்கு. சூப்பராக இருக்குது. ரோட்டில் சும்மா சுற்றிக்கிட்டு தெரிஞ்சவனை லிஃப்ட் கொடுத்து வா அந்த பறவைகள் சரணாலயத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு அங்கே போய் நேராக கூட்டிகிட்டு போயிட்டு நாங்கள் சுற்றி பார்க்குற வரைக்கும் அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணி என்னை அழைச்சிட்டு வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பாடு போட்டு திரும்ப நான் அவனை பஸ் ஸ்டாப்பில் கொண்டாந்து விடுறேன். அதுக்கப்புறம் நீ போயிடு, இல்லைனா வா ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இதான் அந்த அண்ணன் பேர் சிவகுமார். சிவகுமார் தானே சொன்னீங்க? இதான் அந்த அண்ணன் சிவகுமார், இண்டியன் கேஸ் சர்வர். அங்கே நீங்கள் சாகரா அதில் தானே இருக்கீங்க? ஓகே. ஆனால் இங்கே இருக்கிறது உங்கள் அம்மா வீடு. சொந்த ஊர் சுரபா. இப்போ நம்ம இருக்கிறது சுரபா. ஓகே. இங்கே உங்கள் அம்மா மட்டும் இருக்காங்க அப்படி தானே? பிரதர்ஸ் சன்ஸ் 2 பேர் இருக்காங்க. ஓகே கைஸ், நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாகராவில் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியாச்சு. குடுவிலேருந்து நேராக சாகராவுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நான் நிறைய பிளான் பண்ணியிருந்தேன். குடுவி பேர்ட்ஸ் சாங்சுரி போயிட்டு அங்கே விசிட் பண்ணிட்டு குஞ்சுகல் ஃபால்ஸ் போயிட்டு பார்த்துட்டு நம்ம வேறு எங்கேயாச்சும் போகலாம். சிக்மங்களூரில் ஒரு டெம்பிள் இருக்குது, ஸ்ரீநரியோ ஏதோ ஒரு டெம்பிள், அது சரியாக பேர் தரல, அங்கெல்லாம் போகலான்னு நினச்சி பிளான் பண்ணியிருந்தேன். எல்லாமே டோட்டலாக மாறிடுச்சு அப்படியே. ஏன்னா நம்ம அங்கே போகிறதுக்கே ஒரு நாள் ஃபுல்லாகவே ஆயிடுச்சு. என்ன தான் பிளான் கேன்சல் ஆனாலும் ஆனால் இன்றைக்கான நினைவுகள் நிறைய சேகரிச்சிருக்கேன். அந்த செல்வகுமார்ன்றவங்களாக இருக்கட்டும், சும்மா ரோட்டில் போகணுன்னு கூட்டிகிட்டு போய் லிஃப்ட் கொடுத்து அந்த பேர்ட் சாங்சுரியில் விட்டுட்டு நான் ஃபுல்லாக 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் சுற்றி பார்த்துட்டு திரும்பி வர்ற வரைக்கும் அவங்க ஒர்க் முடிச்சுட்டு எனக்காக வெயிட் பண்ணி என்னை அழைச்சிட்டு வந்து திரும்ப அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பாடு போட்டு அப்புறம் வந்து பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிட்டு, அது இல்லாமல் அவங்களும் கூடவே வந்தாங்க. அவங்களும் இந்த சாகரா வரைக்கும் அவங்க ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறேன், நான் உன்னை ட்ராப் பண்ணிட்டு நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் சாகரா வரைக்கும் விட்டுட்டு போனாங்க. மறக்கவே முடியாதுங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல மனுஷனை நான் இன்றைக்கி பார்த்துருக்கேன்.